இன்றைக்கான நம்ம ரெஸ்லிங் செய்திகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ரெஸ்லிங் நியூஸ் எல்லாம் இருக்குது. சரி வாங்க அதெல்லாம் பற்றி வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி, என்ன மாதிரி தொப்பை வச்சிருக்கிற ஷேமஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்பவே வெயிட் ஏறி வந்தார். இப்போது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸான சட்டை போட்டால் தொப்பை தெரியாது. என்ன மாதிரி தொப்பை இருக்கிற காய்ஸுக்கு மட்டும். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி தொப்பை இருக்குப்பா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தின்னு தொப்பையை வளர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே ஏறிடுச்சு எனக்கெல்லாம். அந்த மாதிரி தான் ஷேமஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா புஜுக்குன்னு ஆகிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஷேமஸை ட்ரூமா கிட்டர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க. நான் ஷேமஸு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன்னு. அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் மசில் கெயினுக்காக பார்த்தீங்கன்னா சரி மசில் சேரட்டு, அதுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இருந்தாலும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஷேமஸை பார்த்து பல பேர் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் ஷேமஸு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, குழு நைட்டிங்களே, இதுக்கப்புறமா உங்களுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, பழைய ஷேப்புக்கெல்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தானுங்க. பட் ஆனால் நம்ம ஷேமஸ் தான் பார்த்தீங்கன்னா சார்பட்டா பழைமையில் வர்ற ஆரியாக்கே பெரியப்பாவாச்சே. அப்படிப்பட்ட ஒரு சும்மா இருப்பவரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் ஆகி 3 மாதம் ஆச்சு. அந்த 3 மாதத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி 3 மந்த்தில் அவரோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாரு. அதை நீங்களே பாருங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேமஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி பழனி கரிகட்டை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயிற்றில் கொண்டு வந்துட்டார். ஸோ ஷேமஸ் பழையபடி கொண்டு வந்துட்டார். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஷேமஸ் கிட்ட ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவோம்ப்பா. அப்போ தான் அவரை மாதிரி பழனி படிக்கட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் கொண்டு வர முடியும். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா NXTயும் TNAயும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே தனித்தனி பேப்பர் வியூ. பட் ஆனால் அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் இங்கே போவாங்க, இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் அங்கே போவாங்க. ஒரே குஜாலாக இருக்கிறானுங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வேர்ல்டு கொலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்போ இந்த UK ஒரு NXT நடக்கும், அமெரிக்காவில் ஒரு NXT நடக்கும். 2த்துக்கும் சேர்த்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரி நடக்கும். அதில் 2 சூப்பர் ஸ்டாருமே கலந்துக்குவாங்க. இப்போ தான் NXT UKவே இல்லைல்ல, அதனால் WWE பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுக்க ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. இந்த வேர்ல்ட்ஸ் கொலாய்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா NXT அண்ட் TNA கூட சேர்ந்து மிக்சடாக நடத்தலாம், ஒரு பேப்பரியாக நடத்தலாம். இப்போதைக்கு NXTயை பார்த்தீங்கன்னா பேப்பரியாக ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற அதனால தான் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்லாம் பார்த்தீங்கன்னா வரதான் செய்கிறானுங்க. ஸோ அதனால் TNAயும் WWE சேர்ந்தால் 2 பேருக்கும் ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைக்கும். இப்போது 2 பேரும் ஆடியன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்ல கலெக்ஷனும் பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸ் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா TNAவில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கும் WWEயில் இருக்கிற ரெஸ்லருக்கும் சண்டை நடந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த வேர்ல்ட்ஸ் கொலாய்டை பார்த்தீங்கன்னா மீண்டும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மிந்தி NXTக்கும் நடந்து இப்போ NXTக்கும் TNAக்கும் நடக்கும்னு சொல்லப்படுது. சமீபத்தில் அலெக்சா பில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓல்டு லுக்கை போட்டுக்கிட்டு நான் இதை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அலெக்ஸா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க தான், நாங்கள் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அலெக்சா பில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி பெயின்லலாம் WWE விட்டு போகல. அவங்க வேற ஒரு பெயினில் இருந்தாங்க. எப்பா அவங்க குழந்தை உண்டாயிருந்தாங்கப்பா. குழந்தை பெறுறது எவ்வளோ பெரிய பெயின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அலெக்சா பில்ஸ் இருந்ததுனால WWE பக்கம் வர முடியல. இப்போ பிள்ளையெல்லாம் புதுட்டாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பழையபடி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. அலெக்சா பில்ஸும் பார்த்தீங்கன்னா WWE ரிட்டனுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அலெக்சா பில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓல்டு ஈவில் லுக்கை பார்த்து நான் அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறனால ஈவில் லுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவில் லுக்கில் அங்குல் ஹவுடி டீமில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு பதிலாக அலெக்சாக்ஸை பார்த்தீங்கன்னா தனியாகவே ஸ்டோரின்னு போகலாம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸோடைய ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க தான் நல்லா இருக்காங்க, ஸ்டோரி தான் நல்லாவே இல்லை. அந்த ஈவில் கேரக்டரில் போட்டு தம்சம் பண்ணிட்டானுங்க. பழையபடி பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு வில்லத்தனத்தோட ஒரு சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட சேட்டையெல்லாம் பண்ணாங்கன்னு வைங்களேன். இப்போ ராபர்ட்டில் ரியா ரப்ளைக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம அக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெக்கிலேஜ் வேறு இல்லை. ஸோ அதனால் அலெக்சா பில்ஸை பார்த்தீங்கன்னா WWE கூடிய சீக்கிரம் அந்த லிட்டில் பிரின்சஸ் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அலெக்சா பில்ஸை நீங்கள் எந்த லுக்கில் எதிர்பார்க்குறீங்க? பழைய லுக்கா இல்லாட்டா புளிய லுக்கா, அதாவது பேய் பிடிச்ச மாதிரி தெரிவாங்களே அந்த லுக்கா, இல்லாட்டா பழைய லுக்கில் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்றென்றும் என்னென்னைக்கும் பழைய அலெக்சா பில்ஸ் தான் நம்ம மனசில் நிற்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரில் தான் அவங்க 5 முறை பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் சாம்பியன் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். WWE பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் த இயராக கொண்டு வந்துட்டானுங்க. 2021
கோவிட் ஏராக்கு அப்புறமா கோவிட் ஏராலே பார்த்தீங்கன்னா வந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் இருக்கிற சம்மர் ஸ்லாமில் ஆடியன்ஸ் வந்த ஃபஸ்ட்டு சம்மர் ஸ்லாம் மணி இந்த பேங்கில் ஆடியன்ஸ் வந்தாங்களா, அடுத்தது சம்மர் ஸ்லாம் நடந்தது. அதில் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை டேமியன் பீஸ் வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் வந்து வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா 2 தடவை வின் பண்ணியிருக்காரு. 2 தடவை 2 டைட்டில் அப்படிங்கிறதுனால டோட்டலாக 4 தடவை பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டேமியன் பீஸ் வின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமானது வேர்ல்டு டைட்டில். அந்த வேர்ல்டு டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் வின் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் இவ்வளோ சாதனையை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா அட்டனை டைட்டில் வின் பண்ணியிருக்காரு 2021. ஸோ அந்த ரசல்மேனியாக்கு அப்புறமா தான் WWE டெபியூட் ஆனார். இது 2024. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் வியந்து பார்க்க வகையில் பல சாதனைகளை டேமியன் பீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாருங்களேன், கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடலாம். ஹே காய்ஸ் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம், தொப்பை வச்ச பசங்களை பற்றி நான் ஒரு வீடியோ சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரு காலத்தில் டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா புஜுக்குன்னு குழந்தை மாதிரி தான் இருந்தார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு இப்போ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா மினி அண்டர்டேக்கர் மாதிரி உடல் அமைப்பை மாற்றிக்கிட்டாரு. ஸோ அதனால் என்ன மாதிரி தொப்பை வச்சுக்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க. ஒரு காலத்தில் டேமியன் பீஸும் நம்மள மாதிரி இருந்தவர் தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். நம்மளும் ஒரு காலத்தில் வேர்ல்டு சாம்பியன்லாம் வின் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஷேமஸ் இல்லாட்டா டேமியன் பீஸோடைய டயட் பிளானை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் என்ன பிளான் தான் எனக்கும் தெரில. ஸோ டேமியன் பீஸை கூடிய சீக்கிரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது கோடி ரோட்ஸ் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி நேத்தையோட 150 நாள் ஆச்சு. இன்றைக்கி 151. கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 150 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைவ் ஷோஸ் மெயின் ஷோன்னு சொல்லிட்டு 12 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காராம். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். டைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரிலும் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு. மணி இந்த பேங்கில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலை. கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வியந்து பார்க்குற ஒரு நல்ல சாம்பியனாக தான் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 நாட்களை கடந்து சாம்பியனாக இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் ரசல்மேனியா வரப்போகுது, அப்போவும் இவர் தான் சாம்பியனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக ஒரு 1 இயர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அதுக்கு மேலேயும் சாம்பியனாக இருக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சாம்பியனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் ஆப்பனண்ட் ஒரு டஃப்பான ஆப்பனண்ட்டு, சொல்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பான ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வருவார். நம்ம சோலோ சிக்காவ மாதிரி எல்லாம் ஈஸியாக கணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ரோமன் அண்ணனை கோடி ரோட் கூட ஃபியூட் போட வைக்கலாம்ப்பா, அப்போ கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கோடி வின் பண்ணுவாரா ரோமன் வின் பண்ணுவாரான்னு. அப்படிப்பட்ட ஒரு ஃபியூடுக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ராண்டிக்கும் மவுஸ் இல்லாமல் ஆக்கிட்டீங்களாடா. ராண்டியாச்சும் கடைசியில் ஃபியூடில் போடலாம் பார்த்தா அவருக்கும் மவுஸ் இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு டீக்ரேட் ஃபியூடுன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஃபியூடு தான். இந்த மேட்சை வந்து ராயல் ரம்போ ரசல்மேனியான்னு சொல்லிட்டு டாக் டீமாவாக இருக்கட்டும் சிங்கிளாக இருக்கட்டும் பல தடவை நடத்தியிருக்கானுங்க. பட் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு கிளியரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கானுங்களா? இது வரைக்கும் சொச்ச சதவீதம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, ரோமன் ரெயின்ஸ் கேரியரில் ஒரு ரெஸ்லர் கூட அதிகமாக விளையாடிருக்காரு அப்படின்னா ப்ராக் லெஸ்னருக்கு முன்னாடியே செத் ரோலன்ஸ் தான். செத் ரோலன்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மேட்சஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் அண்ணாத்தை விளையாடிருக்காரு. இதில் முக்கால்வாசி மேட்சஸ் வந்து டைட்டில் மேட்சஸ். இந்த டைட்டில் மேட்சஸில் அதிகமாக வின் பண்ணது செத் ரோலன்ஸ் தான். கடைசியாக நடந்த ராயல் ரம்பல் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால அந்த மேட்ச்லேயும் செத் ரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணார். இப்படி தொடர்ந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்காரு. சிங்கிள்ஸ் மேட்ச்சை பார்க்கும்போது ரோமன், ஆனால் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது செத் ரோலன்ஸ். ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் இருக்கிற ஃபியூடில் அதிகமாக வின் பண்ணியிருக்குது நம்ம செத் ரோலன்ஸ் தான். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இவங்களுக்குள்ள ஒரு ரீமேட்ச் எதிர்பார்க்குறோம். WWE பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த ரசல்மேனியாவில் கூட டாக் டீமாக தான் வச்சு நடத்துகிறானுங்க. ஸ்மாக் டவுனு பேப்பரியூ எல்லாத்துலேயுமே இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்தால் சமீபத்தில் ஒரு கிளியரான ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்கானுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைல்ல, அதனால் காட்டாமல் விட்டானுங்க. போன வருஷம் சர்வைவல் சீரிஸில் நடக்கலாம் பார்த்தா வார் கேமாக வச்சு விட்டானுங்க. இப்போ இதுக்கு எனக்கு என்ன கேள்வினா, இவங்களுக்கு எப்போ தான் ஒரு மேட்ச் வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ ரோமன் வேறு ஃபேஸு, செத்து வேறு ஃபேஸு, பழையபடி ஷீல்டு ஆரம்பித்தா கூட நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் WWE பண்ணணுமே, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டா, ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி செத் ரோலன்ஸ் வின் பண்ணால் கூட அந்த மேட்ச்சில் செத் ரோலன்ஸ் தான் டாப் ஒன்றா இருப்பார். அல்லது இந்த மேட்ச்சில் செத் ரோலன்ஸை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணால் கூட அப்போவும் செத் ரோலன்ஸ் தான் டாப் ஒன்றா இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, 2 முறை WWE சாம்பியன்ஷிப்பை ரோமன் கிட்ட இருந்து தானே நம்ம அண்ணன் செத் ரோலன்ஸ் வந்து வின் பண்ணார். ஒருக்கா ரசல்மேனியாவில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு, இன்னொருக்கா மணி இந்த பேங்கில். இப்படி தொடர்ந்து 2 தடவை பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்தே டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேப்பா, இன்னைக்கான அஸ்லிங் செய்திகள் அப்புட்டு தான் பிடிச்சிருந்தா லைக் சாப்பர் கமெண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்லிங் கிங் தமிழுடன்.